வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 16. அந்த மாபெரும் ஜவுளி உலகத்தினுள் அவர்களது மொத்த குடும்பமே நுழைந்தது. கடையை பார்த்ததற்கே ஆதி மலைத்துப் போனான் என்றுதான் கூற வேண்டும். தொட்டதெல்லாம் ஆரியர்களில் துவங்கும் அந்த கடையில்தான் அவர்கள் வீட்டு விசேஷங்களில் வழக்கமாக உடையெடுப்பர் என்று தீஞ்சுடரோன் கூறுவதைக் கேட்ட ஆதிக்கு இன்னும் ஆச்சரியம்தான். ஒவ்வொருவருக்கு வாங்கவே அங்கு ஆயிரங்களை கொட்ட வேண்டும் எனும் பட்சத்தில் அந்த மினி பள்ளிக்கூடத்திற்கே அங்கு வாங்குகின்றார்கள் என்றால் அவர்களது பணபலம் எத்தகையது என்று அவனுக்கு புரிந்தது. ஆனால் குறிப்பிடத்தக்க விடயம், அவர்கள் உடுத்தும் அனைத்து உடைக்கும் அனாவசியமாக பணத்தை செலவிடுபவர்களும் இல்லை என்பதே. ஒருபோதும் இத்தகைய பின்புலத்திலிருந்து வந்ததைப் போல அவனவள் மட்டுமல்ல, அவ்வீட்டில் யாருமே காட்டிக் கொள்வதில்லை என்பதே அவனுக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. இதில் ஒவ்வொரு தளத்திற்கும் யாரேனும் வந்து அவர்கள் மொத்த குடும்பத்திடமும் பேசி தாமரையாளின் திருமணம் குறித்த செய்தியில் மகிழ்ந்து வாழ்த்துவிட்டு செல்ல அவ்வூரில் அவர்களின் செல்வாக்கு எத்தகையது என்றும் அவனுக்கு புரிந்தது. எங்கே இவற்றையெல்லாம் கண்டு அவனுக்கு தாழ்வு மனப்பான்மையான உணர்வு எழுந்துவிடுமோ என்ற கலக்கத்தோடு தயங்கி தயங்கி தாமரையால் ஆதியின் கரம் பற்ற அதில் உள்ளம் சிலிர்த்து திரும்பியவன் அவள் விழிமொழியிலேயே புரிந்து கொண்டவனாய் ஒன்றும் இல்லை என்று தலையசைத்தான். அதில் மெலிதாய் புன்னகைத்தவள் திரும்பிக் கொள்ள, ஆ ஆ என்று பின்னே மூவரின் சத்தம் கேட்டது. ஐயோ இதுங்களோட என்று மனதில் நாணம் கொண்டவள் தன் கரத்தை அவன் கரத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள ஆதி பின்னே திரும்பி பார்த்தான். ஐயோ மாமா, நாங்க ஒன்னும் சொல்லல, யூ கண்டினியூ என்று கோரஸாக செழிலன், பொழிலன் மற்றும் காயத்ரி கூற, அடி வெளுக்க போற உங்க 3 பேரையும் என்று பொய் கோபத்தோடு பெண்ணவள் கூறினாள். அதில் சிரித்து கொண்ட ஆதி, உங்கள யாரு செழிலன் யாரு பொழிலன் என்று கேட்க, எங்க அத்தையவே கேளுங்க மாமா, டப்பு டப்புன்னு சொல்லும் என்று செழிலன் கூறினான். ஆதி தாமரையாளை நோக்கவும், இது செழில் இது பொழில் என்று அவள் சுட்டிக்காட்டி கூற, எப்படி சரியா கண்டுபிடிக்கிற என்று ஆதி கேட்டான். அதெப்படிங்க மாமோய், நாங்க இன்னும் ஐத்த சொன்னது சரின்னே சொல்லலையே என்று காயத்ரி வினவ, அதில் சிரித்தவன், உங்க ஐத்த சொன்னா சரியாத்தான் இருக்க மாட்டோம் என்றான். ஆத்தே, என்ன ஐத்த, பாஷையும் பழக்கி விட்டு இப்பவே முடிஞ்சு வச்சுக்கிட்டு போலாற்றுக்கு என்று காயத்ரி வினவ, காயு என்று முறைத்தபடி நாணம் பூத்த முகத்தை தாமரையால் மறைக்கும் அழகை ரசித்து நின்றான் அவளவன். எடே, என்னடே நடக்குது என்றபடி ரணதீரன் வர, அவர் குரலும் அக்னியின் குரலும் சற்றே ஒரே போல் இருக்கும் என்பதால் அக்னி என்று நினைத்தபடி, வாச்சிதப்பு என்று தோளில் கரமிட தோதாக கையை பொழிலன் தூக்கினான். அவனுக்கு முன்னே நின்றிருந்த தாமரையால் மற்றும் ஆதி ரணதீரனையும் பொழிலன் நிற்கும் தோரணையும் கண்டு சிரிப்பை சிரமப்பட்டு அடக்க, யோ கை வலிக்குது, வந்து நில்லு சித்தப்பு என்றபடி திரும்பியவன் தந்தையை கண்டு விழி பிதுங்கி, ஆத்தே என்க. ஆத்தே இல்லடே, அப்பன். இப்படிதான் வாயா போயான்னு பேசிட்டு இருக்கே அவனோட என்று கண்டிப்பாக கேட்டார். வீட்டில் வயது வித்தியாசங்களையும் தாண்டி உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது பெரியோரின் கருத்து. அதனாலேதான் ஒத்த வயதுடைய ஆருத்ரன் அக்னி மற்றும் செழிலன் பொழிலன் பொற்றாமரையால் கூட உறவு முறையில் அழைத்துக் கொள்கின்றனர். தந்தை அரட்டியதில் நிஜத்தில் பயம் கொண்ட பொழிலன் தன் தம்பி தங்கையை நோக்க, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாக, போய் அண்ணனை காப்பாத்துன என்று காயத்ரி செழிலன் காதில் கிசுகிசுக்க, அது சரி, பொறவு என்னைய யார் காப்பாத்துறது என்றவன் அத்தையை நோக்கினான். அதில் சிரித்த தாமரையால், அண்ண வான துணி எடுப்போம் என்று பேச்சை மாற்றி அண்ணனை அழைக்க, அவள் முயற்சி புரிந்த போதும் தடுக்காதவர் தன் மகனை முறைத்துவிட்டு நகரவும் தவறவில்லை. ஆத்தே என்று பொழிலன் பெருமூச்சு விட, அங்கு வந்த அக்னி, என்னடே என்றதும், ஐயோ அப்பா நான் இல்ல என்று பதறி ஓடியே விட்டான். அதில் சுற்றி இருந்த யாவரும் சிரிக்க, ஒன்றும் புரியாது திரு திருவென விழித்த அக்னி, என்னடேன்னு தானடா கேட்டேன் என்றான். அனைவரும் துணிகள் எடுக்க துவங்க, தாமரையாளுக்கு அவளது அண்ணிகள் பல புடவைகளை எடுத்து வைத்து பார்த்த வண்ணம் இருந்தனர். அருகே நின்றபடி சிறு புன்னகையுடன் ஆதி இதை பார்த்து கொண்டிருக்க,
அன்னிகள் புடவையை அவள் தோளில் வைத்து அவளிடம் கேட்கவும், அவள் ஆதியை பார்க்கவும், அவன் கண்களால் பதில் கொடுக்கவும், அதை அவள் அன்னிகளிடம் மொழிபெயர்க்கவும் என்றே சென்றது. "இதுக்கு நீங்களே போய் சேலைய சூஸ் பண்ணலாமுங்க மாமா" என்று காயத்ரி கூற, "பாத்துட்டு தான்டா இருக்கேன்" என்றான். "சேலைய பாக்குதாப்புல இல்லையே" என்று அவள் கூற, அங்கு வந்த அக்னி அவள் தலையில் வலிக்காமல் குட்டு வைத்து, "வயசுக்கு தகுந்த வாயடி புள்ள" என்றான். "சித்தப்பு, நான் ஒண்ணும் சின்ன புள்ள இல்ல, ஆமா" என்று அவள் சீறிக்கொண்டு வர, "பேசுற பேச்சுக்கு பெரிய புள்ளையும் இல்ல தாயி" என்று மெய்யான தகப்பனாய் கடிந்தான். "விடு மச்சான், சின்ன புள்ள தான" என்று ஆதி கூற, "பாரு, மாமாவே என் கேலிய நல்லாதான் என்ஜாய் பண்ணுது" என்றவள் அடுத்த குட்டை வாங்க அங்கில்லை அவள். சற்றே தயங்கிய அக்னி, "எப்பவும் விசேஷத்துக்கு எடுக்கிற கடை இதாண்டே, உனக்கு முகூர்த்த சேலை இங்கன எடுக்க தோதுப்படுமா என்று வினவ, மென்மையான புன்னகையுடன், "உண்மைக்கா சொல்லணும்னா கஷ்டம்தான் மச்சான். ஆனா கண்ணாலம் ஒன்னும் வருஷத்துக்கு பண்ணிக்கிட போறதில்ல. ஒரு தடவதேன். அதுல எந்த குறையும் வச்சுக்கிட வேணாமே" என்று கூறினான். "ஏதும்னா தயங்காம என்கிட்ட சொல்லு ஆதி" என்று அக்னி கூற, "உன்கிட்ட சொல்லாம வேற எங்கடே சொல்லப் போறேன்" என்றான். "அண்ணனுங்களுக்காகவெல்லாம் சிரமப்பட்டு பாஷைய மாத்திக்கிடாதடே. உனக்கு எப்படி பேச வருதோ அப்படி பேசு" என்று அக்னி கூற, சிரித்தபடி, "உங்க அம்மா பழக்கி விட்ட பழக்கம் மச்சான். உங்களையெல்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா இப்படிதான் பேச வருது" என்றான். அங்கே பெண்கள் நால்வருமே தாமரையாளை சற்று சோர்வாகத்தான் பார்த்தனர். வெகு நேரமான பின்பும் கூட ஏதும் அவள் ஒப்புக்கொள்ளவில்லையே. காரணம் அவளவன் என்பதில்தான் அவளுக்கு சிரிப்பே. தானே களத்தில் இறங்கிய ஆதி கடை ஊழியரிடம் தனக்கு வேண்டிய வடிவமைப்பு, நிறம் போன்றவற்றையெல்லாம் கூற, கடை ஊழியருக்கே விழி பிதுங்கியது. "நீங்க இப்படியெல்லாம் லிஸ்ட் போட்டா அத்தை தான் உட்கார்ந்து வடிவமைக்கணும்" என்று செழிலன் ஆயாசமாய் கூற, சட்டென ஆதியும் தாமரையாலும் புன்னகையாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவருக்குமே தங்களின் புன்னகைக்கான இணை புள்ளி புரிந்துவிட, "முகூர்த்த புடவைய தவிர மித்த சடங்குக்கு மட்டும் புடவை எடுத்துக்கிடுவோம் மதினி" என்று தாமரையால் கூறினாள். "என்ன புள்ள, இன்னைக்குதான் நல்ல நாள் குறிச்சிருக்காக" என்று அம்பிகா கூற, "இருக்கட்டும்ங்க மதினி, நான் விவரத்த பொறவு சொல்லுதேன். எல்லாம் எனக்கே தேடிக்கிட்டு இல்லாது அவங்களுக்கும் போய் பாருங்க" என்று தாமரையால் கூறினாள். சரி என்று அண்ணிமார்கள் தங்களுக்கு ஒன்று போல புடவை தேர்வு செய்ய ஆயத்தமாக, ஆதியின் அருகே வந்தவள், "விடியக்கால பூஜை பண்ணுவோம். அதுக்கும் கண்ணாலா முடிஞ்சு சாயந்தரம் நலங்கு பூஜை இருக்கும். அதுக்கும் நைட்டு" என்றவள் வாய்வரை வந்த வார்த்தைகளை உதிர்க்காது இதழ் கடித்து தன் நாணத்தை அடக்கிக் கொண்டு, "மொத்தம் 3 எடுக்கணும் நமக்கு" என்று கூற, "2க்கு மட்டும்தான் கணக்கு சொன்னாப்ல இருந்தது" என்று முகம் விகசிக்க வினவினான். தாமரையால் அவனை நிமிர்ந்து நோக்க இயலாது தவிக்க, இந்த அழகிய தவிப்பை அழகாய் ரசித்தவன், "பாப்போமா" என்றான். தாமரையால் சட்டென நிமிர்ந்து அவனை நோக்கவும், பதறிப் போனவன், "சத்தியமா புடவையத்தான் சொன்னேன்" என்க, கொல்லென்று சிரித்து விட்டவள் அவனோடு புடவைகளை பார்க்க சென்றாள். சொன்னபடி 3 சடங்குகளுக்கும் அழகழகாய் புடவைகளை தெரிவு செய்தனர். காலை விரத பூஜைக்கு குங்கும நிறத்தில் வெள்ளி நிற ஜரிகைகளை கொண்டு ரோஜா பூக்கள் நெய்யப்பட்ட கைத்தறி சேலையும், மாலை நலங்கு பூஜைக்கு அடர் பச்சையில் பளிர் சிகப்பு நிற பட்டு கரை வைத்து ஆங்காங்கே மாங்காய் வடிவமைப்பு நெய்யப்பட்ட புடவையும், சாந்தி முகூர்த்தத்திற்கு ஆகாய நீல நிறத்தில் அடர் நீல நிற கரை வைத்த புடவையும் எடுத்திருந்தனர். அதேபோல் ஆதிக்கும் குங்குமப்பூ நிறத்திலும் அடர் பச்சை நிறத்திலும் ஆகாய நீல நிறத்திலும் பட்டு சட்டையும், அந்தந்த சட்டையின் நிறத்தில் கரை கொண்ட பருத்தி வேட்டியும் எடுக்கப்பட்டது. அனைவருக்கும் உடை எடுத்து முடிய, சென்று சொக்கர் மீனாட்சி பொன்தாலியை செய்ய தங்கள் வீட்டிலிருந்து மீனாட்சி அம்மனிடம் பூஜை செய்து எடுத்து வரப்பட்ட தங்கத்தினை கொடுத்தனர். தங்கம் வாங்கியதன் செலவிற்கும் தாலி செய்வதற்கும் ஆதி காசு கொடுத்திட, அடுத்தடுத்த தாமரைக்கும் ஆதிக்கும் செய்யும் மரியாதைக்கு வேண்டிய நகைகளை பார்த்தனர். தங்க நகைகள் பார்த்து வாங்குவதில் சற்றும் அனுபவமில்லாத தாமரையால் அதை அன்னிகளின் கையிலேயே ஒப்படைத்துவிட்டு தனியே வெள்ளி பிரிவுக்கு வந்தாள். பொதுவாக தன் பார்வையை ஓட்டிக் கொண்டிருந்தவள் கண்களுக்கு அது தென்பட்டது. அருகே சென்றவள் கடை ஊழியரிடம் அது குறித்து விசாரிக்க, தூரத்தில் சிறுவர் பட்டாளத்துடன் நின்று பேசிய வண்ணம் ஆதி அவளைதான் கவனித்துக் கொண்டிருந்தான். கடை ஊழியரிடம் பேசிவிட்டு சிறு புன்னகையுடன் திரும்பியவள் முகத்தில் சிறு ஏமாற்றமும் தென்பட, அதை கண்டுவிட்டவன் மனம் அந்த ஏமாற்றத்தை குறித்து கொண்டது. நகைகள் எடுத்துவிட்டு யாவரும் வீடு திரும்பிட,
இரவு ஆகிவிட்டதால் அவனை அங்கேயே தங்கும்படி பெரியோர் கேட்டுக்கொண்டனர். திருமணத்திற்கு முன்பே மாப்பிள்ளையை வீட்டில் தங்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் ஏதும் நினைக்க மாட்டனரோ என்று அவன் தயங்க, ஏயா, எனக்கு ஒரு தம்பி இருந்து அவனை எங்க புள்ளைக்கு முடிச்சு வச்சிருந்தா அவனை நாங்க இப்படி அத்த ராவுல ஊருக்கு போயான்னு பத்தி விடுவோமா? உன்னைய அப்படிதான் பாக்கோம். வந்து உங்கிட்டு உறங்குயா என்று தடாதகை கூறினார். அண்ணியின் பேச்சில் தாமரையாலே நெகிழ்ந்து போனாளெனில் ஆதியின் உணர்வுகளை சொல்லவும் வேண்டுமா? அவன் கண்களில் கண்ணீர் சடுதியில் குளம் கட்டி கீழே விழுந்து விடுவேன் என்று மிரட்டியது. அதை கட்டுப்படுத்த அவன் போராடும் தருணத்தில் மனமுருகிய அக்னி அவன் தோள் தொட்டு வாடே என்க ஒரு புன்னகையோடு தன் கண்ணீர் துடைத்து எழுந்தான். ஆதியின் தோளில் கரமிட்ட தீஞ்சுடரோன், எங்க அம்மையோட ஆசை மாப்பிள நீங்க. உங்களை இந்த வீட்டு ரத்தமாதேன் பாக்குதோம். எந்த தயக்கமும் வேணாம். நீங்க வேணும்னு கேட்டா இந்த வீட்டாளுக உதிரத்தையும் உறிஞ்சு தருவோமாட்டுக்கு என்று நெகிழ்வாய் பேச, அதில் ஆச்சரியத்து போனவனுக்கு அவர்கள் தாமரையால் மேல் வைத்துள்ள நேசமே பூதாகரமாய் புரிந்தது. அவன் மெய் சிலிர்த்து அடங்க தன் பனித்த கண்களை லேசாய் துடைத்துக் கொண்டவர் அவன் தோள் தட்டிவிட்டு சென்றார். அனைவருமே ஒன்றாய் சேர்ந்து இரவு உணவு உண்ட தருணம் அவன் மனதில் கவிதையாய் இறங்கியது. அவன் கனவிலும் நடக்க வாய்ப்பற்று இருந்தவை நினைவில் நடப்பதில் மகிழ்ந்து போனவனுக்கு இந்நிகழ்வை பரிசளித்த தேவதையாய் தன்னவள் தெரிந்தாள். உணவை முடித்தவன் அவனுக்கான அறைக்கு செல்ல சில நிமிடங்களில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஆடவன் சென்று பார்க்க அங்கு புன்னகையான முகத்துடன் அர்ச்சனா, அம்பிகா, விஜயலட்சுமி மற்றும் தடாதகை நின்றிருந்தனர். நால்வரது வெள்ளந்தியான புன்னகையில் மனமார புன்னகைத்தவன் வழிவிட உள்ளே வந்தோர் தாங்கள் மறைத்து கொண்டு வந்த பையை அவனிடம் நீட்டினர். என்னதுக்கா என்று அவன் வினவ, வாங்கி பாரியா என்று அர்ச்சனா வாஞ்சையுடன் கூறினார். ஆடவன் அதை வாங்கி திறக்க அழகிய வெள்ளையில் நீல நிற கோடுகள் போடப்பட்ட சட்டையும் கருநீல நிற கால் சட்டையும் அதில் இருந்தது. ஆடவன் அவர்களை புரியாது நோக்க, உங்களுக்கு தான் எடுத்தோம் தம்பி. எங்க 4 பேருக்குமா உங்களுக்கு ஏதோ வாங்கியாந்து தரணும்னு ஆசையா இருந்தது. எல்லாரும் முன்னுக்கவும் கொடுத்தா அவங்களுக்கு வாங்கியாரணும்னு தோணலையேன்னு வெசனப்படுவாக. அதான் தனியா கொடுக்கோம் என்று தங்கள் கணவன்மார்களின் மனதை கருத்தில் கொண்டு அவர்கள் பேசியது அவனை உள்ளம் குளிர வைத்தது. அதை வாங்கி ஆசை தீர வருடியவன் கண்கள் மின்ன, உடம்பரப்பா நினைச்சுக்கிடியா, நாங்கெல்லாம் இல்லையாக்கோம் என்று விஜயலட்சுமி அவன் நாடி பற்றி கூறினார். தேங்க்ஸ்கா என்று அவன் கூற, சு அக்காளுக்கு என்ன நன்றியெல்லாம் என்று அம்பிகா கூறினார். அவர்கள் நால்வரும் அவன் கன்னம் வழித்து திருஷ்டி சுற்றிவிட்டு செல்ல அடுத்த சில நிமிடங்களில் மீண்டும் கதவு தட்டப்பட்டது. ஆடவன் சென்று கதவை திறக்க அதிவீரன் நின்றிருந்தார். வாங்க மச்சான் என்று அவன் வழிவிட உள்ளே வந்தவர் தன் சட்டை பையிலிருந்து ஒரு தங்க சங்கிலியை எடுத்து அவனுக்கு அணிவிக்க சற்றே அதிர்ந்து போனான். புடிச்சிருக்குதா மாப்ள என்று அதிவீரன் வினவ, மச்சான் என்று தடுமாறினான். புடிக்குதில்லையோ என்று சந்தேகமாய் கேட்டவர், கடையில பார்த்தேன், கழுத்து மொட்டையா கிடக்குதேன்னு தான் நெதம் போடுறதுக்கு தோதா எடுத்த மாப்ள என்று அவர் கூற, நான் நல்லா இருக்கு மச்சான், எதுக்கு இதெல்லாம் என்று சற்றே தயங்கி தடுமாறினான். அவன் இதுவரை யாரிடமும் பரிசே பெற்றதில்லை. அதில் இதுவோ விலை உயர்ந்தது வேறு. அவனுக்கு சற்றே தயக்கமாக இருந்தது அதை பெற. என்னதான் அவனவன் குடும்பம் தனக்கான குடும்பம் என்றாலும் உடனேயே அந்த ஒட்டுதல் பிறந்திடுமா என்ன? அவன் தயக்கம் புரிந்த அதிவீரன், "வெசனம் வேணாமாப்ள, மச்சான் கொடுக்குதேன் போட்டுக்கிடுக" என்றவர் அவன் பக்கம் லேசாய் சரிந்து, "நான் தான் கொடுத்தேன்னு என் பொஞ்சாதிக்கும் மத்தவங்களுக்கும் தெரிய வேணாம். அவங்களும் சேர்ந்து போட்டு வாங்கியிருக்கலாமேன்னு வெசனப்படுவாக" என்று விட்டு சென்றார். அடுத்த சில நிமிடங்களில் மீண்டும் கதவு தட்டப்பட உள்ளே வந்த ரணதீரனையும் அவர் கையில் இருந்த வெள்ளி மோதிரத்தையும் கண்டு மலைத்து போனான். மச்சான் கொடுக்க வாங்க மாட்டியா மாப்ள, ஒன்னும் நினைக்காது வாங்கிக்கையா என்று கூறி அதை அணிவித்தவர், எங்க ஆத்தாவ தங்கமா தாங்குவன்னு நம்பிக்கை இருக்குதுடே, நல்லா இருக்கணும் நீங்க என்று விட்டு சென்றார். அடுத்து தீஞ்சுடரோன் அவனுக்கு அழகிய கை கடிகாரத்தோடு வந்து, போட்டுக்கையா, உங்க நேரத்துக்கு பழுப்பு தான் எடுப்பா இருக்கும்னு பட்டுது என்று கூறியதோடு முன்பு வந்தோர் கூறிய அதே வாக்கியமான, நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிக்கிட வேணாம் என்றார். அடுத்த சில நிமிடங்களில் அவன் எதிர்பார்த்ததைப் போல் உள்ளே வந்த சிம்மவரதன் உயர் ரக மாட்டுத் தோளாலான பணப்பையை பரிசாக கொடுத்துவிட்டு, 4 இடம் போறவரு, நல்லா தோரணையா 4 பொருளை வச்சுக்கிடுங்கய்யா என்று வாஞ்சையோடு கூறிவிட்டு சென்றார்.
எப்படியும் அடுத்து யாரேனும் வருவர் என்று அவன் கதவை திறந்து வைத்திருக்க, ஆருத்ரன், அங்கை, வேந்தன், திலகா, செழிலன், பொழிலன், காயத்ரி, துர்கா மற்றும் சங்கரன் உள்ளே மெதுமெதுவென நுழைந்தனர். அவர்கள் கையில் பெரிய வண்ணத்தால் போர்த்திய பரிசு. "தூங்கலையா சித்தப்பா?" என்று அங்கை வினவ, "சித்தப்பாவா?" என்று மிரண்டான். அவனை விட வெறும் 7, 8 வயதே சிறியவளான பெண் சித்தப்பா என்றதில் அவனுக்கு நெஞ்சே குலுங்கி நின்றது. அதில் கொல்லென்று சிரித்த திலகா, "ஆமா சித்தப்பா" என்க, "உங்களுக்கும் சித்தப்பாவா?" என்றான். "தாமர சித்தி எங்களுக்கு சித்தினா, நீங்க எங்களுக்கு சித்தப்பா தான?" என்று சிரிப்போடு திலகா கூற, அதில் அவன் விழித்த விழியைக் கண்டு யாவரும் சிரித்தனர். "மாமா, இது பெரியவரு ரூல்ஸு. யாரும் உறவு மாத்தி கூப்பிடக்கூடாது" என்று தன் பெரிய கண்களை உருட்டி துர்காதேவி கூற, அதில் சிரித்துக் கொண்டவனாய் துர்கா மற்றும் சங்கரனை 2 தொடைகளிலும் அமர்த்திக் கொண்டு, "குட்டீஸ் இன்னும் தூங்கலையா?" என்று வினவ, "நாங்க உங்களுக்கு பரிசு வாங்கியாந்திருக்கோமே" என்று கூறினர். "ம்" என்று ஒற்றை புருவம் உயர்த்தி புன்னகைத்தவன், "என்ன கிஃப்ட்டு?" என்க, "அது" என்று கூற வந்த துர்காவை, சொல்லாத சொல்லாத" என்று நிறுத்திய சங்கர், "நீங்களே பிரிச்சு பாருங்க மாமா" என்றான். அதில் மேலும் சிரித்தவனாய் அவன் நிமிர, யாவரும் பரிசை நீட்டினர். அதை பிரித்து பார்த்தவன் முற்றிலும் இன்பமாய் அதிர்ந்து போனான். காலையில் கோவிலுக்கு சென்றபோது அவர்கள் யாவரும் சேர்ந்து குடும்பமாய் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இம்மாபெரும் மென்தகட்டில் ஒளிர்ந்தது. "ஒரே நாள்ல எப்படிடே போட்டீங்க?" என்று அவன் மகிழ்ந்து ஆச்சரியமாய் வினவ, "எல்லாம் அப்படிதான்" என்று காயத்ரி கண்ணடித்தாள். "ரொம்ப அழகா இருக்குடே" என்று அவன் மனமார கூற, உள்ளே வரவிருந்த அக்னி இவற்றைக் கண்டு அழகாய் புன்னகைத்து நின்றான். அவனைக் கண்டு கொண்ட பொழிலன், "யோ சித்தப்பு" என்று விட்டு காலை நடந்தவற்றை நினைவு கொண்டு, "ஆத்தே" என்று தலையில் தட்டிக் கொண்டவனாய் பவ்யமாக, "ஐயா சித்தப்பு" என்று கூறவும் யாவரும் சிரித்து விட்டனர். சிரித்தபடி உள்ளே வந்த அக்னி, "என்னடே, நான் கிஃப்ட் கொடுக்க வந்தா எனக்கு முன்னவே என் மவனுங்க, மகளுங்க, மருமகளுங்கெல்லாம் முந்திக்கிட்டாச்சு போல" என்று கேட்க, "ம்ஹும், இல்ல இல்ல மச்சான், இவங்களுக்கு முன்னவே வரத மச்சான் வந்தாக, அவங்களுக்கு முன்ன சுடரோன் மச்சான் வந்தாக, அவங்களுக்கு முன்ன தீர மச்சான் வந்தாக, அவங்களுக்கு முன்ன பாண்டி மச்சான் வந்தாங்க, உங்க எல்லாருக்கும் முன்ன எங்க அக்காங்க எல்லாரும் வந்தாக" என்று கூறி அட்டகாசமாய் சிரித்தான். அதில் சிறார்கள் அனைவரும் மூத்தோர்களை எண்ணி கலகலவென்று சிரித்திட, ஆதியின் கண்ணில் நீர் வடியும் சிரிப்பை புன்னகையாய் பார்த்த அக்னி ஒரு பெட்டியை நீட்டினான். "நீயுமாடா?" என்று சிரித்த ஆதி, "நானெல்லாம் வாழ்க்கையிலே இப்பதான்டா கிஃப்ட் எல்லாம் வாங்குறேன்" என்று உணர்ச்சி பிரவாகத்தில் சற்றே சிரித்தபடி கூறிவிட, அங்குள்ளோருக்கு அதில் மறைந்திருந்த விரக்தி ஒருவித வலியை கொடுத்தது. அக்னியின் பரிசை பிரித்து பார்த்த ஆதிக்கு பெரும் மகிழ்ச்சி. "மச்சான்" என்று ஆர்ப்பரிப்போடு அவனை அணைத்துக் கொண்ட ஆதியின் கையில் இருந்தது, அவனும் தாமரையாலும் விவாதித்துக் கொண்டதில் அழகிய பல நினைவுகளைக் கொண்ட கதை புத்தகங்கள். அதை தாமரையால் மூலம் தெரிந்து கொண்டு வாங்கியுள்ளான் என்பது அவனுக்கு பார்த்ததும் புரிந்தது. "உனக்கு பிடிச்சத கிஃப்ட் பண்ணணும்னு யோசிச்சப்போ எங்க அம்மா உன்னை பத்தி பேசுனதை எல்லாம் ஓட்டி பார்த்தேன். உன்னை பத்தி பேசுனது அம்புட்டுலயும் இருந்தது, புஸ்தகம்தான். அதான் அதையே வாங்கியாந்துட்டேன்" என்று அக்னி கூற, ஆதிக்கு அத்தனை அத்தனை மகிழ்வாக இருந்தது. "சித்தப்பு, பெருசா ஸ்கோர் பண்ணிப்புட்டியே" என்று செழிலன் சிரிக்க, "எல்லாரோடதுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் செழிலா. எல்லாமே என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பரிசாச்சே" என்றான். சில நிமிடங்கள் பேசிவிட்டு யாவரும் சென்றுவிட, கடைசியில் தேங்கி நின்ற அக்னி ஆதியிடம் வந்து அவனை அணைத்துக் கொண்டான். அவன் ஏதோ கூற வரவும், "ஆதியே, உங்க அம்மைய கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவேன்" என்று கூற, "ச்ச, அதெல்லாம் நீ நெஞ்சில சுமப்பேன்னு தெரியும்டே" என்றவன் அவன் தோள்களைப் பற்றி, "நீ என்னைக்கும் இதே போல சந்தோஷமா இருக்கணும்டே. உன் முகத்துல இப்ப பார்த்த இந்த சிரிப்பு என்னைக்குமே பஞ்சமில்லாது பார்க்கணும்" என்று மனமார கூறினான். என்ன செய்துவிட்டோம் இவனுக்கு, இத்தனை ஆழ்ந்த உறவை பெற என்று ஆதி முற்றுமாக நெகிழ்ந்து நின்றான். பெரியோர் யாவரும் அவன் மீது அளவு கடந்த நேசம் கொண்டிருப்பினும் அதற்கு அடிப்படையாய் தாமரையாளையே வைத்திருந்தனர். ஆனால் அக்னி தாமரையாளின் கணவன் என்பதை தாண்டி தனது உற்றவனாய்தான் ஆதியை பார்த்தான். அவர்கள் என்னதான் ஆதி மீது பாசம் வைத்தாலும் தாமரையாளை அவன் நன்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களது பிரதான எண்ணம். அவனிடம் கூறியதும் அதையே.
ஆதி அவர்களுடன் இணக்கமாய் இருப்பினும் இந்த ஒற்றுதல் பற்றுதல் அக்னியிடமே. காரணம் பெரிதொன்றும் இல்லை. மூத்தோர் யாவரும் முந்தைய தலைமுறையை சேர்ந்தோர் என்பதால் அவர்களிடையே அந்த தலைமுறை வேறுபாடே சற்று தனித்து நிறுத்தியது. ஆனால் ஆதியும் அக்னியும் ஒரே வயதுடையோர் என்பதால் அவ்வாறு ஏதும் தோன்றவில்லை அவர்களுக்கு. நெகிழ்வாய் அவனை அணைத்துக் கொண்ட ஆதி, "அழ வச்சிடாதடே, சந்தோஷமா இருக்கேன்" என்று கூற, சிரித்தபடி அவன் முதுகை தட்டி கொடுத்துவிட்டு எழுந்து சென்றான்.